முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய பையனான ஜேசன் சஞ்சய் அவர்களுக்கு வீடியோ கால் மூலியமா பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான ஒரு நடிகராக இருந்து அரசியலில் ஜெயிச்சு இன்னைக்கு ரசிகர்கள் மத்தியில் மிக பெரும் வரவேற்பு பெற்ற ஒருத்தர் தான் திரு ஜோசப் விஜய் அவர்கள். அவருடைய பையன் ஜேசன் சஞ்சய் அவர்கள் சமீபத்தில் சிக்மா அப்படிங்கிற படத்தின் மூலயமா தமிழ் சினிமாவில் அறிமுகமாக போகிறாரு. அந்த படம் 24ஆம் தேதி ரிலீஸ் ஆகியிருக்க வேண்டியது ஜனநாயகன் படத்தோட ரிலீஸால் அடுத்த மாதம் தள்ளி போயிருக்கு. இந்த ஒரு நிலையில் ஜேசன் சஞ்சய் அவர்களுக்கு இன்னைக்கு 25வது பிறந்தநாள் வந்திருக்கு. இந்த ஒரு பிறந்தநாள் அப்படிங்கிறது மிக பெரும் அளவில் விமர்சையாக கொண்டாடலை, ரொம்பவே ஷட்டிலாக தான் கொண்டாடி இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சிக்மா படக்குழுவினர் இருக்காங்க இல்லையா, அவங்க இவருக்கு போஸ்ட் தெரிவித்து வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சந்தீப் கிஷன் அவர்கள் இவருக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. அவருக்கு ரொம்ப க்ளோஸானவங்க மட்டும்தான் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் தளபதி விஜய் அவர்கள் இவருக்கு, அதாவது அவருடைய பையனுக்கு வீடியோ கால் மூலயமா வாழ்த்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடச்சிருக்கு. அண்ட் விஜய் சார் நிறைய விஷயங்கள் அவரோட பையன்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காராமா. குறிப்பாக நீ என்னோட தயவில் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரலை, அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் நீயாவே ஓனாக சர்வை பண்ணும் அப்படின்னு சொல்லி முதல் படம் பண்ணியிருக்க. அண்ட் அந்த படத்தோட காப்பியை நான் பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் லுக்காக இருக்கட்டும், நீ பண்ணியிருந்த டான்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இந்த பிறந்தநாள் உனக்கு இனிய பிறந்தநாளாக அமைய வாழ்த்துக்கள். மேலும் அடுத்தடுத்த படங்கள் உனக்கு மிகப்பெரிய ஒரு ஹிட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவரோட பையனுக்கு ரொம்பவே எமோஷ்னலாக அவர் வாழ்த்து சொல்லியிருந்திருக்காரு. ஜேசன் சஞ்சய்க்கும் விஜய் சாருக்கும் சண்டை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் ரீசெண்ட் டேஸாகவே இன்டர்வியூஸில் நிறைய இடங்களில் ஜேசன் சஞ்சய் விஜய் சாரை மென்ஷன் பண்ணி வந்துட்டு இருக்காரு. இவங்களுக்குள்ள சண்டை முடிஞ்சிருச்சு அப்படின்னும் அவங்க எப்பவும் போல நார்மலாக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை நிரூபிக்கும் வகையில் ஜேசன் சஞ்சய் அவர்களோட பிறந்தநாளுக்கு விஜய் சார் வீடியோ கால் மூலயமா வாழ்த்து சொல்லியிருக்குது. மிக பெரும் ஒரு சந்தோஷத்தை ரசிகர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு. ஒருவேளை அவருக்கு கேக் கட் பண்ணுற மாதிரியோ, ஃபேமிலியாக இருக்க மாதிரியோ ஒரு வீடியோவோ அப்படி இல்லைனா பிக்கோ வெளியானா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க, இயக்குனர் வினோத் அவர்கள் ரீசெண்டாக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு இன்டர்வியூ எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ்க்காக கலந்துக்கிட்ட அவர் ஏகப்பட்ட ப்ரொமோஷன் இன்டர்வியூ கொடுத்து வந்துட்டு இருந்தார். அப்படி ஒரு இன்டர்வியூவில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, விஜய் சார் தேர்தலில் எப்படி ஜெயிச்சார்னு எனக்கு சத்தியமாக தெரில. கிட்டத்தட்ட அவர் கூட நான் 2 வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியாதது மக்களுக்கு என்ன தெரிஞ்சிருச்சுன்னு தெரியலை. அவரை ஜெயிக்க வச்சுருக்காங்க, மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கு, அது வரைக்கும் சந்தோஷம். பட் ஒருத்தரை திரையில் மட்டுமே பார்த்து அவரோட குணம் இதுதான் அப்படின்னு மக்கள் எப்படி நம்பினாங்கன்னு எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு இன்டர்வியூ இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் அவர் விஜயை கலாய்ச்சி பேசுகிறாரு, அதாவது விஜய்க்கு ஒன்றுமே தெரியாது, மக்கள் ஏன் அவரை முதல்வர் ஆக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாருன்னு சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பினர் அவர் பொதுப்படையாக தான் பேசினார், மக்கள் எப்படி அவரை ரசிச்சிருக்காங்கன்னு தான் பேசினார், அதில் தப்பு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சிலர் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. எது எப்படியோ வினோத்தோட இன்டர்வியூ இப்போ ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர் அதுக்கு ஆதரவும் எதிர்ப்பும் தெரிவிக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதையும் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.